ஏன் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறீங்க? நான் சொன்னது உங்க காதுல விழலையா? மேல வந்து மந்திரத்தை ஆரம்பிங்க. இங்க பாருங்க. கல்யாண வேலைய ஆரம்பிங்க. வா வா பிரீதா, வா வா. நீ யார நினைச்சோ டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போ இந்த உண்மையான மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்கும், சரியா? வா, நாம முடிவு பண்ணிருக்கோம்ல, நீ டென்ஷன் ஆகாத. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீயும் நானும் சேர்ந்து இப்பவே மந்திரத்தை சொல்லுங்க. வா வா, உட்கார், வா. ஏய், கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்ப பண்ற. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? உங்க மனசுல எரியற நெருப்பு அணைக்கிறதுக்கு வந்து ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ஏன் யாக கொண்ட நெருப்பு அணைப்பீங்களா? ஆண்டி, ஆண்டி, இங்க என்ன நடக்குது? அந்த பையன் ஏமாத்தி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப இங்க உண்மையான கல்யாணம் நடக்குது. ஆனா யாக குண்டத்துல வந்து தண்ணியை ஊத்திட்டான். ஐயோ, இங்க என்ன டிராமா நடக்குது? ஏன் யாரும் பேச மாட்டீங்க? போது, நிறுத்துங்கப்பா. என் பொண்ணுக்கு ஒண்ணு இங்க சுயவரம் நடக்கல. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அவளை கூட்டிட்டு போறதுக்கு. என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவ வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருக்கணும். அவளுடைய மான மரியாதையை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் இல்லையா? நீ ஏன் இப்படி பண்ண கரண்? ஏன்னா எனக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் நான் கல்யாணம் பண்ண அதே பொண்ணை கல்யாணம் பண்ண பார்த்தான். அதனாலதான் நான் அதை தடுத்தேன். ஆண்டி, இது துரோகம். இவன் பண்ணது இருக்கே இது. நான் இப்ப இத பத்தி பேசல. நீ செஞ்ச காரியம் இருக்க, அத பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். முகத்தை மறைச்சுக்கிட்டு எதுக்காக நீ ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கல்யாணமா? என்ன கல்யாணம் ஆண்டி? நீங்க ஏன் சும்மா சும்மா கல்யாணம் கல்யாணம் நீ சொல்றீங்க? எதுவும் பேசாத பிருத்திவி. இது எனக்கும் கரணுக்கும் நடக்கிற விஷயம். நீ இதுல குறுக்க வராத. குறுக்க வந்தது கரண் தானே. என் பிள்ளை உங்ககிட்ட சரியான கேள்வியை தான் கேட்டான். ஆனா நீங்க அவனை அவமானப்படுத்திட்டீங்க. இவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றத பத்தி கவலையே படல. நீங்க உங்க புள்ளையோட மரியாதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இங்க என் பொண்ணு அசிங்கப்பட்டுகிட்டு இருக்காளே, அது உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம், அவ அசிங்கப்பட்டுகிட்டு இருக்கா, அதுவும் இந்த மண்டபத்துல. நீங்க அத பத்தி யோசிக்கவே இல்லல? சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. நீ எதுக்காக இப்படி பண்ண? ஏன்னா நான் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பேசிட்டியா? ஆண்டி, நீங்க கேள்வி கேட்டீங்க, அவன் பதில் சொல்லிட்டான். முடிஞ்சதுல? இப்ப நீங்க பேசாதீங்க. நான் இப்ப கரண் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க குறுக்க வராதீங்க. பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சியா? அப்படின்னா நேரா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க வேண்டியதுதானே? உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க இவ்வளவு உங்களுடைய வீட்டுக்கு மருமகளாக்கிக்க ஏன் வரல? என்ன பேசுற? இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். ஆனா இந்த கல்யாணத்தை நீங்க எல்லாரும் கேலி கூத்த ஆக்கிட்டீங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி கல்யாணம் நடக்கும். சாஸ்திர சம்பிரதாயப்படி சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கு முன்னாடி தான் இது நடக்கும். அப்படி நடக்காத கல்யாணம் கல்யாணமே இல்ல. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். இதுக்கு பேரு கல்யாணமா? இது கல்யாணமே கிடையாது. இங்க பாருப்பா,
எனக்கு தெரியும் உன்னை யார் இப்படி செஞ்சதுன்னு தெரியும். இதுக்கு காரணம் யாருன்னு தெரியும். ஆனா என் நிலைமைய பாத்தியா? என்னால எதுவுமே செய்ய முடியலப்பா, எதுவும் செய்ய முடியல. வர்ற கோவத்துக்கு அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருந்துச்சுப்பா. ஆனா என்னால ஒரு அடி கூட அவனை அடிக்க முடியலையே. ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத. உனக்கு 2 சிங்கக்குட்டிங்க இருக்காங்க, ரிஷபும் கரணும். அவங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க பிருத்திவியை ஜெயில போடாம விட மாட்டாங்க. ஆனா அவங்களால ஒண்ணு இப்ப செய்ய முடியலையே. இங்க பாருங்க அத்தை, நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க பாரு, நீ நம்பவே மாட்ட. உன்னை யாரு ஆக்சிடென்ட் பண்ணானோ அவனை தண்டனையில இருந்து யாரு காப்பாத்துனது தெரியுமா? அது வேற யாருமே இல்லப்பா, உனக்கு பிடிச்ச பிரீதா. அவளை உன் பொண்ணா நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியே. நம்ம வீட்டுல என்னெல்லாம் தப்பு நடந்துச்சோ, என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ, அதுக்கெல்லாம் பிரீதா தான் காரணம். அந்த பிரீதாவை நீ தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனியே. இன்னைக்கு அவளால இந்த மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்குதுப்பா. அவ ஒரு குற்றவாளிக்கு துணையா இருந்திருக்கா. அவ உனக்கு நியாயம் கிடைக்க விடலப்பா. அவ ரொம்ப கெட்டவ. அத்தை ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுதான் இந்த வீட்டோட அமைதியை அவ எடுத்துக்கிட்டு போயிட்டாளே. இந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டா. இந்த வீட்டை, என் பிள்ளைங்களை எல்லாரையும் வீணாக்கிட்டாளே. இன்னைக்கு என் பிள்ளையோட நிலைமைய பாத்தியா? ஐயோ அத்தை, அத்தை என்னாச்சு? என்னாச்சு அத்தை? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுமா. அட கடவுளே, நான் ரிஷப கூட்டிட்டு வரேன். ரிஷப், ஆனா கல்யாணம் நடந்துருச்சுல்ல. சாஸ்திர சம்பிரதாயப்படி இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நான் யாரையுமே ஏமாத்தல. என் மனசு சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சேன். ஆமா, மத்த எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒத்துக்கிறேன். பிரீதாவை பத்தி எனக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு தெரியறதுக்குள்ள காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சு. நான் பிரீதாவை ஒரே அடியா இழக்க போறேங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் காலம் கடக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நேரம் போயிட்டே இருந்தது. நேரம் போக போக எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு பிரீதா ஞாபகமாவே இருந்தது. அது மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கைக்கு பிரீதா அந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில மறுபடியும் வெளிச்சம் வர்றதுக்கு பிரீதா தேவை. பிரீதா இல்லைன்னா எதுவுமே இல்லை. பிரீதா தான் எனக்கு எல்லாமே. எனக்கு சொந்தமாக வேண்டிய இவளை பிருத்வி இந்த மண்டபத்துல கல்யாணம் பண்ணி கொண்டு போக பார்த்தான். அவனை போக விட்டுருவனா? நீங்களே சொல்லுங்க ஆண்டி. எனக்கு என்னமோ பிரீதா என்ன தேடுறான்னு தோணுச்சு. எனக்காக வெயிட் பண்றான்னு உணர்ந்த. ஆனா இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சு. நான் இங்க வந்து பார்க்கும்போது இந்த கல்யாண சம்பிரதாயம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒருவேளை என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா அது ரொம்ப லேட்டுன்னு தோணுச்சு. இந்த பிருத்வி பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதனால எனக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சேன். நான் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என் ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நல்ல விஷயமா? நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க.
ஒரு பொண்ணு இல்ல, என்னோட வருங்கால மனைவியோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான் இவன். இந்த உலகம் இக்கெடு கெட்டு போட்டோம், நீங்களே இக்கெடு கெட்டு போங்க. அதாவது பிரீதாக்கு கூட தெரியாது அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது நான் இல்லைன்னு. அவன் தான் அங்க உட்கார்ந்து இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? என் வருங்கால மனைவிக்கு துரோகம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஏமாத்தி செஞ்ச கல்யாணம் நிச்சயமா செல்லாது. காதல்லையும் யுத்தத்திலையும் எல்லாமே நியாயம்தான் பிருத்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க யுத்தமும் நடக்குது, காதலும் இருக்கு. யுத்தம் உன்னோட, காதல் பிரீதாவோட. ரிஷப், ரிஷப் சீக்கிரமா கதவை தரப்பா. ரிஷப், ரிஷப் கதவை தர. ரிஷப், என்னாச்சு மாம்? ரிஷப் நீ உடனே என் கூட வா. பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குதான். எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலப்பா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாம். ஒரு நிமிஷம் என் போன் எங்க? என் போன் ஒரு நிமிஷம் இருங்க. நீ என்ன பண்ற ரிஷப்? மாம் டாக்டருக்கு போன் பண்றேன், ஒரு நிமிஷம். நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரிஷப் அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. டாக்டர், டாக்டர் நான் ரிஷப் பேசுறேன். டாக்டர் பாட்டிக்கு திடீர்னு செஸ்ட் பெயினா இருக்கு, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மாம் டாக்டர் வராங்களா? நான் போய் பார்க்கறேன். ரிஷப் பாட்டி ஏ ரூம்ல இருக்காங்க. நான் இதோ வந்துடுறேன். என்ன காதல் தம்பி? எந்த காதல் பா? இங்க காதல் இதெல்லாம் எதுவுமே இல்ல. வெறுப்ப அன்புல முக்கி இப்படி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்கான். இருக்கலாம், இவன் எப்போவாவது பிரீதாவை காதல் வச்சிருக்கலாம். ஆனா இப்ப இல்ல. நீ பிரீதாவை வெறுக்கிற, இது எனக்கு நல்லாவே தெரியும். இவன் நடிக்கிறான், நான் இவனை நம்ப மாட்டேன். நீ நம்புறியா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. உன்னோட முடிவை பத்தி இங்க யாருக்குமே அக்கறையும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு இவ மட்டும்தான் எனக்கு முக்கியம். இவளை நான் காதலிக்கிறேன். என் பக்கரன், பிரீதாவுக்கு இதுல சம்மதம் இருக்கான்னு நீ எப்பவாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா? எனக்கு தெரியும் பிரீதா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நானும் தெரிஞ்ச உடனே உனக்கு என் மேல கோபம் வந்திருக்கும், ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதுவும் நியாயம்தான். ஏன்னா நான் பண்ண வேலை அப்படி. நான் பண்ணது சரி, ஆனா தப்பான வழியில பண்ணிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா பிரீதா? போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம வழியில மீட் பண்ணிக்கிட்டோம்ல. அப்ப நான் உன்கிட்ட ஐ ஹேட் யூன்னு சொன்னேன். உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். நான் இப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தட் ஐ ஹேட் யூ, எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு போய் நான் யோசிச்சிருக்கேன், எதுக்காக அப்படி சொன்னேன்னு யோசிச்சிருக்கேன். சரி, நான் ஏதோ சொல்லிட்டேன், ஆனா மறுபடியும் யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என் மனசு, என் எண்ணம், என் மூளை எல்லாத்துலயும் எப்பவுமே நீயே ஏன் இருக்க? பொண்ணுங்க என் பின்னாடி பைத்தியமா சுத்துவாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஏன் எந்த பொண்ணும் இல்ல? இந்த உலகத்துக்கு நான் பெரிய ஃபேமஸ் கரண் தான். ஆனா என் லைஃப்ல ஏன் யாருமே இல்ல? இந்த எல்லா கேள்விக்குமே ஒரே பதில் தான், பிரீதா. பிரீதா,
உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு பையன் ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை கெடுக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த பையன் அந்த பொண்ணை காதலிக்கிறான். ரிஷபன் நான் உங்ககிட்ட சொன்னான்ல, எனக்கு ஃபீலிங்ஸை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்த தெரியாது அப்படின்னு. அவன் சொன்னது உண்மைதான். எனக்கு ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த தெரியாது. எனக்கு காதல்னா என்னன்னு உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியவே வந்தது. உன் மேல எனக்கு இருக்கிற ஃபீல் காதல்னு நான் புரிஞ்சுக்கவே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? ஆனா டூ ஆர் டைன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே அதுதான் காதல்னு புரிஞ்சுது, வெளிப்படுத்தணும்னு தெரிஞ்சுது. ஸோ நான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்க பிரீதா. நான் கரண்கரண்ணா உன்னை விரும்புறேன். என் ஒவ்வொரு இதய துடிப்பும் நீதான். யாருக்கிட்ட பேசினாலும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை பத்தி மட்டும்தான் பேசுறேன். நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இன்னைக்குதான் எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் காதல்னே புரிய வந்தது. அதனாலதான் நீ எங்க வேற யாருக்காவது சொந்தமாயிட போறியோங்கிற பயத்துல இங்க வந்த. ஆமா பிரீதா, இனி சண்டை போட்டாலும் உன் கூட தான், வாழ்ந்தாலும் உன் கூட தான். நீ இருந்தாதான் எல்லாமே இருக்கும். நீ இல்லைன்னா எதுவுமே இருக்காது. ஆனா ஐம் சாரி, உன்னை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு சாரி. ஏன், எதுக்கு, எதனால இப்படி பண்ண, அப்படி இப்படி நீ கேள்வி கேட்கறத விட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று உண்மை. ஐ லவ் யூ பிரீதா. ஐ லவ் யூ. என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் பேசுதே. என்னாச்சு? நீங்க எல்லாரும் என்னையே இப்படி பாக்குறீங்க? நான் என்னோட ஃபீலிங்ஸை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். யாருக்காவது புரிஞ்சதுன்னா சந்தோஷம், புரியலன்னா புரிஞ்சவங்களை கேட்டுக்கங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, யாருக்கு மனசு இருக்கோ அவங்களுக்கு நான் என்ன சொன்னேங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? விடுந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும். உன்னோட கையை கொடு பிரீதா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கை பூரா நான் உன்னை கைவிட மாட்டேன். மதுரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. Guys, isn't this romantic? I mean, கரண் சார் அவரோட மனசுல இருக்கிறத இவ்ளோ ஈஸியா வெளிப்படுத்திருக்காரு பாத்தீங்களா? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதோட இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய கண்கள்லயும் கரண் சார் அவரோட காதலை நிரூபிச்சுட்டாரு. இப்படி ஒரு காதலிக்கிறவன் கிடைச்சா of course யாராவது காதலிக்காம இருப்பாங்களா? இதுக்கப்புறமா தான் இந்த காதலை நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டாகணும்ல. So ladies and gentlemen, இன்னைக்கு நான் இந்த ஸ்துதி இந்த உலகத்துல எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்றேன். நான் என்னோட மாமா, அதாவது கரண் சார ஃபைனலா என்னோட மாமாவை ஏத்துக்கிட்டேன். I trust you கரண் சார். எனக்கு தெரியும் நீங்க என்னோட அக்காவை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க என்னோட அக்காவை நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பீங்க.
இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதோட நான் கடவுள் கிட்ட எவ்வளவு வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்னோட அக்காக்கும் கரண் சாருக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னோட விஷ் நிறைவேறிடுச்சு. என்ன கேட்டா கடவுள் கூட கரண் சாரோட கல்யாணத்தை தான் விரும்பி இருக்காரு.